இப்பொழுது நன்றியுரை திரு ஆர்ச்சி பழனிவேலு, செயலாளர் மக்கள் கவிஞர் அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாட்டெல்லாம் நிறைய பேசினா, அவரோட பாட்டு ஒன்று விட்டுட்டேன் நான். நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நடவடிக்கைனால ராயப்பேட்டையில பொன்னுசாமி ஹோட்டல் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், பல பிரான்ச் எல்லாம் இருக்கு. அவரை திரைப்படம் எழுதும்போது ராயப்பேட்டை அறையில தங்கி அங்கதான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அவர் ஒரு கவிதை எழுதி ராயப்பேட்டை பொன்னுசாமி ஹோட்டல் ஓனருக்கு கொடுத்துருக்காரு. அதை நம்ம படிக்கிட்டு ஏறும் போதோ இறங்கும் போதோ அவங்க சரியான இடத்துல அவரோட கையெழுத்து பிரதி எடுத்து ஒட்டி வச்சிருக்காங்க. அதுல ஒரு 4 வரி தான். புழவேரி நீர் இருக்க, போக வர கார் இருக்க, பொன்னுசாமி சோறு இருக்க, போவேணும் சென்னையை விட்டு அப்படின்னு அவர் கைப்பட எழுதி கொடுத்திருக்காரு. விருந்துக்கு முன்னால இதை சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி. சான்றோர் பெருமக்களே, இந்த பட்டுக்கோட்டையினுடைய விழாவினை மிகச் சிறப்பாக தொகுத்தளித்து ஒருங்கிணைப்பாளராக இருந்த நம்முடைய பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்கள் தன்னுடைய தொடர் தமிழ் பணியின் காரணமாக இங்கே விடைபெறுகிறார்கள். நன்றிகளுக்கு முன்பாக ஒரு செய்தி. இந்த பழனிவேல் அவர்கள் ஆண்டுதோறும் இந்த விழாவினை மிகச் சிறப்பாக நம்முடைய ரூஸ்வெல்ட் அவர்களோடு இணைந்து செய்ய வேண்டும் என்பதிலே மிக ஈடுபாடு கொண்டவர். இன்னும் 2 நிமிடங்கள். மிகச் சிறப்பாக இந்த விழாவினை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறவர். மிகச்சிறந்த கட்டளை கலைஞர். பட்டுக்கோட்டையிலிருந்து பல பெருமக்கள் அவரை சார்ந்து இங்கே வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மிகச் சிறப்பாக இந்த விழாவினை ஏற்பாடு செய்யக்கூடிய நம்முடைய பழனிவேல் அவர்கள் இப்பொழுது நன்றி உரை கூறுவார்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய 98வது பிறந்த நாள் விழா இனிதே கொண்டாடி இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை அளித்த இந்த இயக்கத்தின் தலைவர் ரூஸ்வெல்ட் அவர்கள் பெரும் முயற்சியோடு இந்த விழா வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் 10 நாட்களுக்கு முன்பாகவே எல்லோரையும் கூப்பிட்டு இது போல நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது, நீங்கள் எல்லாம் வர வேண்டும், யார் யார் விருதுகள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவரே முடிவு செய்து எல்லோருக்கும் தெரிவித்து அவரே விருது யார் கொடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லி எல்லா நிகழ்ச்சியையும் அவரே முடித்துக் கொடுக்கின்ற ஒரு இளமையான ஒரு தலைவர். அவரை பாராட்டியும் நன்றியும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நன்றியும் சொல்லி இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்த நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்றி விருதுகள் வழங்கி அமர்ந்திருக்கின்ற இப்பொழுது எங்களுடைய பட்டுக்கோட்டையும் பட்டுக்கோட்டை சார்ந்த மக்களின் அடையாளமாக இருக்கின்ற எங்கள் தலைவர் விஜயகுமார் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் அமர்ந்திருக்கிறது இந்த ஊரே பட்டுக்கோட்டையே இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற ஒரு நிகழ்வு. இது எல்லாரும் பட்டுக்கோட்டையில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த போட்டோக்கள் வீடியோக்கள் அனைத்தையும் பார்ப்பார்கள். அது எங்களுக்கு மிகுந்த பெருமையாக இருக்கும். அவர் எப்பொழுதும் போல அந்த மகிழ்வான முகம், நேர்மையான தோற்றம், எப்பவும் எடுக்காக அந்த இளமையோடவே அந்த கண்ணாடி அந்த அவரை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு பொறாமையும் ஒரு உத்வேகமும் ஒன்றும். அவர் மட்டும் இல்ல, அவர் தம்பியை பார்த்தாலும் அப்படித்தான் இருப்பார். கொஞ்சம் நேரத்துல சின்னமா இருப்பாரு. அவரும் அங்க பட்டுக்கோட்டையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இருவரும் ஒரே முகத்தோடு எங்களுக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒரு இது வந்து நடக்கின்ற பொழுது அவர்கள் வந்து எங்களுடைய மரியாதைக்காக எங்களெல்லாம் வந்து எங்களை அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு எங்களை கௌரவிக்கின்ற ஒரு குணம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த மற்றும் இந்த விருதுகள் பெற்ற முனைவர் ராஜசேகர சோழன் ஆட்சியார், VRS சம்பத் அவர்கள், மணிமேகலை கண்ணன், முனைவர் மு முத்துவேல், முனைவர் கார்மிலோன், கவிஞர் வசீகரன் அவர்களுக்கும் இந்த விருதுகளை நீங்கள் பெற்று இன்றைக்கு இங்கு வந்து இதை பெற்றுக்கொண்டதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மற்றும் வாழ்த்துறை வழங்கிய ராமகுருநாதன் அவர்களுக்கும் NS பிரேமா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து சென்றிருக்கின்ற உலக நாயகி பழனி அவர்களுக்கும் பேராசிரியர் முனைவர் பேக்கி பிரபாகரன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு திரளாக வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்கும் குறிப்பாக ராஜ் டிவியுடைய டைரக்டர் ரவீந்திரன் அவர்கள் எப்பொழுதும் நம்ம கூப்பிடுகின்ற பொழுதெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மிகப்பெற்ற நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தொலைக்காட்சி நிருபர்கள், பத்திரிகையாளர்கள், ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த இந்த நண்பர்கள், இந்த அரங்கத்தை இதற்காக கொடுத்த இந்த நிறுவனத்திற்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி வருடா வருடம் நடந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.